சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிர் வடை. தயிர் வடைக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 1 கப், பச்சரிசி 1/4 கப், கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது, வெங்காயம் பச்சை மிளகாய் தூளாக நறுக்கியது, உப்பு தேவைக்கு, தயிர் 1 கப். இது இப்போ நம்ம வடைக்கு செய்கிறதுக்கு மட்டும். இப்போ இந்த வடைக்கு உளுந்து 1 கப் எடுத்துக்கிட்டால், பச்சரிசி 1/4 கப் எடுத்துக்கிட்டு 1 ஹவர் ஊற வச்சுட்டு, அரை மணி நேரம் கூட ஊற வச்சா போதும். இருந்தாலும் 1 மணி நேரம் ஊறினா நல்லது, நல்லா ஊறியிருக்கும். இதை நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நான் மாவு ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வடையெல்லாம் செய்யும்போது அதிகமான குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டால் பெஸ்ட்டு. நல்லா உளுந்து நல்லா பொதுன்னு அதிகமாக ஆகும். மிக்சியில் அரைச்சா அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு, இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு, இதில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை பிசைஞ்சிட்டு நான் வடை போட்டு அது வேகிறதுக்குள்ளே அடுத்து தயிர் வடைக்கு என்னென்ன அரைக்கணுமோ அதையெல்லாம் நான் சொல்கிறேன். நல்லா இந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வடை இருகலாயிரும். அதனால் கரெக்டான பக்குவத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சிட்டு, வடைக்கு நம்ம 1 பங்கு உளுந்துக்கு 1/4 பங்கு பச்சரிசி கூட ஊற வைக்கும்போது வடை நல்லா முருகலாக நல்லா வரும், மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். உளுந்து வடை தனியாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். வடை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். கையில் தண்ணியை நனைச்சிட்டு இப்படி சென்டரில் இந்த விரலாலேயே நீங்கள் ஓட்டை போட்டு இப்படி போடலாம். இல்லைன்னா இந்த கையில் இப்படி எடுத்து, அந்த கையிலே உங்களுக்கு போட வரலைன்னா இந்த கையில் இப்படி எடுத்து தட்டிட்டு இப்படி நம்ம வடை போட்டுக்கலாம். நம்ம கையில் தண்ணி நனைச்சிட்டா தான் கையில் ஒட்டாமல் வரும். நடுவில் இந்த மாதிரி குழி பண்ணி விட்டால் சுற்றிலும் நல்லா வெந்துடும். இது வேகட்டும். அதுக்குள்ளே நான் தயிர் வடைக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த தயிர் 1 கப்பு நம்ம மிதமான புளிப்பில், அதிகமாக புளிச்சிருக்க வேண்டாம், அந்த புளிப்பில் தயிர் 1 கப் எடுத்து நான் மிக்சியில் இதை அடித்து வச்சுருக்கேன். இப்போ தயிர் இப்போ ஒரு 10 வடை போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு 5 டீஸ்பூன் தேங்காய் பூ போடணும். அஞ்சு டீஸ்பூன் தேங்காய் பூ போட்டாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு போட்டுக்குங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் தயிர் வடைக்கு சேர்த்துக்கலாம். இதை நம்ம தண்ணி விட்டு இப்போ அரைச்சிடறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா செவந்த உடனே எடுத்துடணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போண்டாவாக வேணும்னா கூட தயிர் வடைக்கு கிள்ளி போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வடை போட்டு எடுத்தாச்சு. தயிர் வடையோட அடுத்த ஸ்டெப் வெந்நீர் வச்சுக்கணும். இப்போ நான் இந்த பேஸ்ட் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, இப்போ இந்த வெந்நீர் கொதிக்குது. இப்போ இந்த வடை இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆறிடுச்சு. ஆறின வடையை இப்போ இதில் உள்ள நான் போட போகிறேன். இது உள்ளே போட்டு அடுப்பை நிப்பாட்டிடலாம். ஒரு 1 நிமிஷம். அடுத்ததாக நான் இதில் இந்த தயிர் நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிரை இந்த அரைச்ச பேஸ்ட்டோடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம மேலால் கொஞ்சம் ஊற்றுறதுக்கு வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வச்சுட்டேன் நான்.
வடைக்கு தேவையான உப்பு அதில் போட்டிருக்கோம். அதனால் இந்த பேஸ்ட்டுக்கு தயிருக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இதில் போட்டுட்டு, இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, இஞ்சி தூளாக நறுக்குனது கொஞ்சம், கேரட் கொஞ்சம் துருவுனது இதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வடையை எடுத்துட்டு இப்போ இந்த தண்ணியில் நல்லா வெந்நீரில் நல்லா ஊறிடுச்சு இந்த வடை. இந்த நல்லா ஊறின வடையை இந்த தயிர் கலவையோடு சேர்த்துட்டு கடைசியாக இதில் வந்து ஒரு கடுகு பெருங்காயம் நம்ம தாளித்து கொட்டணும். இப்போ இந்த வடை வந்து இப்போ நம்ம வெந்நீரில் போடுறதுனால இது இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஊறினாவே நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். நல்லா மெதுன்னு இருக்கும். இந்த இவ்வளோ தயிரையும் இது வந்து இழுத்துரும். அதனால் நம்ம கடைசியாக நம்ம இன்னும் கொஞ்சம் மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு இதோட கட்டி இப்போ மறுபடியும் மேலாப்பில் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு கேரட்டு கொத்தமல்லி எல்லாம் ரெண்டையும் கேரட்டை மேலால் தூவி கொடுத்தீங்கன்னா கேரட் சாப்பிடாதவங்க குட்டீஸ் வந்து இந்த தயிர் வடை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் நிறையவே போடுங்க, அதனால் தப்பில்லை. வடை ப்ளஸ் தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு.